இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். காலமுறை ஊதியம், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சத்துணவு ஊழியர்கள் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். கோவை கலெக்டர் அலுவலகம் முன்பு 2வது நாளாக சத்துணவு ஊழியர்கள் போராட்டம் நடத்தினர். அரசை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பிய அவர்கள் ஒப்பாரி வைத்து போராட்டமும் நடத்தினர். தொடர்ந்து அவர்கள் சாலை மறியலில் ஈடுபட முயன்றனர். இதனால் 500க்கும் மேற்பட்ட சத்துணவு ஊழியர்களை போலீசார் கைது செய்து மண்டபத்தில் அடைத்தனர். எங்களோட கோரிக்கை என்னங்கிறது 40 வருஷமா நாங்கள் அரசாங்கத்திட்ட போராடிட்டு தான் இருக்கோம். ஆனால் அரசாங்கம் இப்போ வரைக்கும் எங்களோட கோரிக்கையை நிறைவேற்றலை. 2021 தேர்தல் வாக்குறுதியும் கொடுத்தாங்க. 313 கீழ் உங்களை காலமுறை ஊதியமாக மாத்திரனாங்க. இப்போ வரைக்கும் அந்த தேர்தல் வாக்குறுதியை அரசு ஏன் நிறைவேற்றலைன்னு தெரியல. நாங்கள் இன்னைக்கு தெருவில் நின்று போராடிட்டு இருக்கோம். மக்களுக்கான அரசாங்கம், இது பெண்களுக்கான அரசாங்கம் என்று நம்மளுடைய முதல்வர் சொல்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு இத்தனை பெண்கள் ரோட்டில் நிற்கிறோம். அப்போ கூட நம்மளுடைய முதல்வருக்கு மனசு இறங்கலை அப்படிங்கிறது தான் எங்களுக்கு வலிக்குது. ஏன்னா பெண்களாக நின்று தேர்ந்தெடுத்து இந்த அரசாங்கத்தை ஏற்படுத்தி கொடுத்தோம். பெண்களுக்கான அரசாங்கம்னு சொன்ன அரசாங்கம் இன்னைக்கு பெண்கள் ஆணைக்கு எங்கள் அங்கன்வாடி ஊழியரையும் சத்துணவு ஊழியர்களையும் ஏன் கைவிட்டாங்க அப்படிங்கிறது தான் தெரியல. இன்றைக்கும் நாங்கள் கோரிக்கைக்காக போராடுறோம். நிச்சயமாக அரசு எங்களை கூப்பிட்டு பேசுவாங்க, எங்களுடைய மாநில மையத்தை கூப்பிட்டு பேசுவாங்கன்னு நாங்கள் நம்பிக்கையோடு இன்றைக்கி போராட்டத்தை தொடங்கியிருக்கிறோம். நிச்சயமாக எங்களுக்கு ஒரு விடிவு வரும். ஏன்னா காலமுறை ஊதியம் அப்படிங்கிறத சத்துணவு ஊழியர்களுக்கும் அங்கன்வாடி ஊழியர்களுக்கும் அரசு நிச்சயமாக செஞ்சு கொடுக்குறோங்கிற நம்பிக்கையிலே நாங்கள் இருக்கிறோம். எத்தனையோ அழைத்து பேசலைன்னா போராட்டம் இன்னும் தீவிரமாகும். இன்றைக்கி ஒன்றும் இல்லை, எல்லாருமே அங்கன்வாடி மையத்தை க்ளோஸ் பண்ணியிருக்கிறோம். எங்களோட மொபைல் ஆப் ஆகிய போஷன் ட்ராக்கர்னு ஆப் இருக்குது, அதுலேயுமே க்ளோஸ் கொடுத்துட்டோம். இது மத்திய சர்க்கார் வரைக்குமே போகும் இன்றைக்கி நடக்கிற போராட்டம். அந்த போராட்டத்தோட வலுப்பெறும் எப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா ஆல்ரெடி 2021 தேர்தல் அறிக்கையை விட்டு நாங்கள் இப்போ வரைக்கும் ஏமாந்து ரோட்டில் தான் நிற்கிறோம். இந்த வருஷம் தேர்தல் அறிக்கையை கொடுத்தா கூட நாங்கள் நம்ப மாட்டோம். எங்களுக்கு அந்த தேர்தலுக்கு முன்னாடி அரசு எங்களை காலமுறை ஊதியத்துக்கு மாத்தினா மட்டும்தான் நாங்கள் அந்த அரசுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். முதல்வர் ஐயா சொன்ன கோரிக்கை நிறைவேற்றணும். கனவு காணுங்கள் சொன்னாரு. நாங்களும் 10 வருஷமா கனவு கண்டுட்டு இருக்கோம். எங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க 40 வருஷமா கனவு கண்டுட்டு இருக்காங்க. எப்படியாவது எங்களை காலமுறை ஊதியத்துக்கு மாத்திடுவாங்க அப்படின்னு இந்த கனவு காணுங்கள் சொல்லியிருக்காரு. அங்கன்வாடி ஒர்க்கர் நாங்களும் கனவு கண்டுகிட்டே இருக்கோம். எங்களோட கனவு இந்த வருஷம் தேர்தலுக்கு முன்னாடி அரசு நிறைவேற்றதான்னு பார்க்கலாம்.